இங்க ஒரு டிரைவர் அவரோட ஓனரை சீட் பண்ற விதமா அந்த ஓனரோட ஒய்ஃபுக்கு போய் கிஸ் எல்லாம் பண்றாரு. இத வெளியோ சொல்ல முடியாம அந்த ஓனர் ஒய்ஃப பயங்கரமா முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தாலே தெரியுது அந்த ஓனருக்கு இவரோட ஒய்ஃப சுத்தமா பிடிக்கல. அதனாலுமே எப்ப பார்த்தாலுமே அவரோட ஒய்ஃப அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனாலதான் அந்த டிரைவரும் இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்து இந்த வேலையை பண்ணிருக்கான். தன்னோட பணக்கார ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒய்ஃபும் நினைக்கிறா. ஆனா அவன் எப்ப பார்த்தாலுமே இவளை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். இவன் இப்படி அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி அந்த ஒய்ஃபும் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த டிரைவரும் சரி இப்போ உங்க ஹஸ்பண்ட் போறாருல அந்த இடத்துக்கு நீங்களும் வந்தா அதுக்கான விட தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த வைஃபா அந்த டிரைவர் கார் உள்ள மறைச்சு அப்படியே கூட்டிட்டு போறாரு. எங்க சார் ஏர்போர்ட்டுக்கா அப்படின்ற மாதிரி டிரைவர் கேக்குறாரு. உனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த பணக்காரர் சொல்லவும் அங்க போய் பார்த்தா இவருக்கு தனியா ஒரு கீப் இருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே ஜாலியா போய் கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருக்காரு. இந்த நொடி இந்த வைஃபும் வண்டில இருந்து எந்திரிச்சு வந்து உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணனே என்னதான் செருப்பால அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில நீயும் வேணா நம்ம இதோட பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கல்யாண ரிங்க கீழே போட்டுட்டு இந்த உண்மையை எனக்காக தெரிவிச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்லி டிரைவரும் அந்த வைஃபும் புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண லவ் பண்ண கிளம்பிட்டாங்க.